பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகுது, உன் பிரச்சனை மாறப்போது, உன் தரித்திரம் மாறப்போது, உன் கடன் பிரச்சனை மாறப்போது, உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டமும் மாறப்போதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய போராட்டத்தின் பாதையில் நீங்க போய்கொண்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில இந்த ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியாதா, எனக்கு திருமணத்தில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியாதா, என் படிப்பில் நான் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாதா, என் வேலையில நான் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாதா, இதே வேலை இதே சம்பளத்திலே போயிட்டு இருக்குமா என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு கேள்விக்குறியோடு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாருமா, நீ ஏமா துக்கப்பட்டு கவலைப்பட்டு இருக்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகுது, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. சூரியன் உதிக்குது, சந்திரன் மறையுதுங்க, ஆனா கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாருங்க. நமக்கு எந்த மனுஷனுடைய நிழல் தேவையே கிடையாது. ஆண்டவர் நம்ம கொடுக்குறாருங்க. ஆண்டவரை பிடிச்சு கொண்டு வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது தொட முடியாத உயரத்துக்கு நிச்சயமா நீங்க போவீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல